மூசா நபிக்கு வந்து கேட்டாங்களே, இதே உக்குதத்து என்பது உக்கது என்பதுடைய ஒருமை. உக்குதத்துனா முடிச்சு, உக்கது என்றால் முடிச்சுகள். அதாவது ஒருமைக்கு ஒரு சொல்லு கூட இருக்கும், தன்மைக்கு ஒரு சொல்லு குறைஞ்சிக்கணும். உக்குதத்துனா என்ன அர்த்தம்? முடிச்சு ஒருமை, சிங்குலர். அதையே வந்து நம்ம பன்மையா சொல்றோம்னா, புளூரலா சொல்றதா இருந்தா உக்கது என்று சொல்லணும். இப்ப இந்த மின்சரி நபாதாத்தி பில் உக்கத் முடிச்சுகள் வருது. அந்த உக்குதத்து மாதிரி குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, அதுல என்ன வருது? 20வது அத்தியாயம் 27வது வசனத்துல வஹலுல் உக்குதத்தன், என் நாவில் உள்ள முடிச்சு நீ அவிழ்த்துரு. முடிச்சுடா என்ன? சிக்கல் அர்த்தங்க. இங்க வந்து முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. முடிச்சுங்கிற சொல்லதான் நல்லா யூஸ் பண்ணுகிறான். அந்த முடிச்ச வந்து முடிச்சுக்கு என்ன அர்த்தம்? முடிச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்ப வேற அர்த்தத்திலே குர்ஆன்ல வருது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த திருமணம் செய்யறோம்ல, ஒரு ஆணு பெண்ணு திருமணம் செய்யறாங்க. இந்த திருமணத்துக்கு அல்லாஹ் போடுற வார்த்தை என்னன்னா உக்குதத்துக்கிறான். அவங்க நெசமாவே முடிச்சு போடுவாங்க. வேற சமுதாயத்துக்காக கல்யாணம் பண்ணும் பொழுது பொம்பளை கழுத்துல என்ன செய்வாங்க? நெசமாவே 3 முடிச்சு போடுவாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்னா, திருமணம் என்பது ஒரு முடிச்சுக்கிறான். அது தனி முடிச்சுலாம் போட வேண்டியது. உக்குதத்தும் நிக்காஹுங்கிறான். நிக்காஹுடைய உக்குதத்து வலா தாஸிமு உக்குதத்தன் நிக்காஹ். நிக்காஹ் என்ற முடிச்சுக்கு நீங்கள் உறுதி கொள்ளாதீர்கள். நிக்காஹ் என்பது தனித்தனியா இருக்கிற ரெண்டு போய் முடிச்சு போடுறது இல்ல. அதான் இவன் யாரோ அவன் யாரோ அது சேர்ந்து முடிச்சு போட்ட மாதிரி போயிருக்கு. அப்படியாக ரெண்டு சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை போட்டு பணிச்சு வைக்கிற காரணத்தினால அந்த திருமணத்தை அல்லாஹ் முடிச்சுக்கிறாங்க. இது எங்க இருக்குது? பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 235 237 ரெண்டு இடத்துல திருமணத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சொல்றான், வந்து உக்குதத்துங்கிறான். உக்குதத்தும் நிக்காஹுடைய உக்குதத்து, நிக்காஹ் என்னும் முடிச்சு. நிக்காஹ் என்ற அந்த முடிச்சுன்னா முடிச்சுக்காக இருந்த இடத்துல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உக்கது அர்த்தத்துக்காக வர்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி வந்து நசையில ஒரு ஹதீஸ் இருக்குது, திருமதியில நசையில இருக்கு, திருமதியில இருக்குது. திருமதியில 1171, நசையில 4409. இது ரெண்டுல என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் எப்படி இருந்தார்னு கேட்டா, அவர் கொஞ்சம் விஷயம் கம்மி, மூளை கொஞ்சம் கம்மி. அவர் வந்து ஏமாளி, எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து அந்த குடும்பத்தாரெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ரொம்ப பெரிய ஏமாளியா இருக்கிற விஷயம் மூளையே பத்தல, அது வீணா காசை வீணாக்கிட்டு வந்துடுறாரு, இவருக்கு வந்து இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க கூடாது அப்படின்னு நீங்க ஒரு உத்தரவு போடுங்க. இவருடைய சொத்துக்களை எல்லாம் சொந்தக்காரங்க வச்சு நிர்வகிக்கட்டும், அவர் பேர்ல உள்ள சொத்துக்களை 3 நாள் காலியா இருக்கிறது பயமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் வந்து முறையிடுவாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து தடுத்துருவாங்க. அப்ப அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அவருடைய மூளையில கொஞ்சம் பலவீனமான மூளைன்னு வருதுல, அந்த மூளைக்கு உக்குதத்துன்னு வருது ஹதீஸ்ல. பாயிண்டாதான் அவர் நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய உக்குதத்துல வந்து பலவீனம் இருந்தது. அவருடைய முடிச்சில பலவீனம் இருந்துச்சு, மூளையில பலவீனம் இருந்துச்சு அர்த்தம். இந்த உக்குதத்துக்கு என்ன அர்த்தம்? மூளை உக்குதத்துக்கு எத்தனை அர்த்தம்னு பாருங்க. நீங்க ஏன் அந்த முடிச்சிலேயே இருந்துருக்கீங்கன்னு கேட்கிறேன். எதனால குழப்பம் வருதுன்னு கேட்டா, முடிச்சு அப்படியே நிக்கிறது. ஏப்பா முடிச்சுன்னு வருது, முடிச்சுல போகுதுன்னா உங்க விலங்குல குழப்பமா இருக்குது. தேருங்கள முடிச்சுன்னா என்ன? உக்குதத்துங்கிற சொல்லி என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் பேச முடியாத திணறல் வருது பாருங்க, திணறல். அந்த திணறலை வந்து உக்குதத்துன்னு சொல்லப்படுது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுகிற பண்ட பாசம் இருக்குது, அது கூட முடிச்சு என்று சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய மூளையில உள்ள பலவீனத்தை சொல்லும் பொழுது அவனுடைய மூளையில் பலவீனம் இருக்குன்னு சொல்ற இடத்துல அவனுடைய உக்குதத்துல வந்து பலவீனம் இருக்குது. உக்குதத்துனா மூளைன்னு அர்த்தம். அவன் மூளையில் பலவீனம் இருக்குங்கிற வார்த்தைக்கு இடத்துல காணபி உக்குதத்திகி லோகம், அவருடைய உக்குதத்துல மூளையில வந்து சிந்தனையில கொஞ்சம் வீக் இருக்குது என்று சொன்னார்கள். அதுல வருது, இப்படி எல்லாம் வருது. இதை விட இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் இங்கதான் விஷயத்துக்கு வந்துடுறோம். புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு, 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. புகாரில மட்டுமில்ல, எல்லா நூல்கள்லையும் இது வருது. முஸ்லிம், அபுதாவுது எல்லா நூல்கள்லையுமே இது வருது. புகாரில ஒண்ணு இருக்கு, மற்ற தேவையில்லைங்க நம்ம குறிக்கல. புகாரில வந்து எங்க இருக்குன்னா 1142, அதே புகாரில 2269. இந்த ஹதீஸ் எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா, இப்படி சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம், உங்கள ஒருவர் தூங்கும் பொழுது தலைமாட்டுல வந்து ஷைத்தான் உட்கார்ந்து கொள்கிறான். நீங்க தூங்குறீங்கல்ல, தூங்கும் பொழுது யகுது ஷைத்தானு அலா காபியத்தி ரஅஸி அஹதிக்கும், உங்களுடைய நாம ஸலாஸ உக்கதின், நீங்கள் தூங்கும் போது ஷைத்தான் தலைமாட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒரு 3 முடிச்சுகளை போடுகிறான். ஷைத்தான் வந்து தலைமாட்டுல உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஒரு 3 முடிச்சியை போடுறான். என்ன செய்யறான்னு கேட்டா,
முதல் முடிச்சு என்ன? எந்திரிக்க போவோம், சுபு எந்திரிக்கும் போது சொல்லுவானா, அலைக்க லைலும் தவீல், இன்னும் இரவு ரொம்ப இருக்கு, பதிலுக்கு அவசரப்படுற, இப்பதானே பாங்க சொல்லிருக்காங்க, இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக்க லைலும் தவீல், நீண்ட இரவு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, பொறுப்பது, கொஞ்ச நேரம் தூங்கு, அதை ஒரு முடிச்சு என்று ஒரு முடிச்சை போடுகிறான். அப்புறம் மறுபடி அவன் முழித்து அல்லாஹ்வை நினைவு கொண்டான்னு சொன்னானேயானால் முடிச்சு அவிழ்ந்துடுறான். இப்படி 3 முடிச்சு போடுறான். எந்திரிக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யறான்? முடிச்சு போடுறான் 3 தடவை. இது எப்படி அவிழுதுன்னு சொன்னா, நீ பாட்டு முடிச்சு போடுறியா, நீ பாப்பமான்னு சொல்லிட்டு ஒருவன் விழித்து அல்லாஹ்வை நினைவு கொண்டானேயானால் எந்திரிச்சு உட்கார்ந்தான்னு வைங்க, ஒரு முடிச்சு அவிழ்ந்துடுவான். உட்கார்ந்துட்டு மரா எந்திரிச்சு வந்து ஒழு செஞ்சான்னு வைங்க, அடுத்த முடிச்சு அவிழ்ந்துருமா. அதுக்கப்புறம் தொழுதுட்டான்னு வைங்க, 3வது முடிச்சா விழுந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முடிச்சுக்கு அர்த்தம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலைமாட்டில் உட்கார்ந்து 3 முடிச்சு போட்டுறான் தூங்கும் போது. அப்ப அதை 3 முடிச்சுல எப்படி விடுபடுறீங்கன்னு கேட்டா, எந்திரிச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு முடிச்சு அவுட்டு, மறுபடியும் ஒழு செஞ்சுட்டீங்கன்னா 2வது முடிச்சு அவுட்டு, தொழுது முடிச்சீங்கன்னு சொன்னா அவன் உங்களுக்கு போட்ட 3 முடிச்சுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்னா, ஹதீஸ்ல 3 முடிச்சு போடுவான்னு வருதுல, இவன் பாதுகாப்பு தர வேண்டியதானே, இவன் தானே போடுறான் முடிச்சு. நீங்க சிகிரு செய்யற பெண்கள் அதுக்கு அர்த்தம் கொடுக்குறீங்க தேவையில்லாம. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் பெண்பாலை யூஸ் பண்றது குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. மனுஷனுக்கு சொன்னாதான் பெண்பாலுக்கு ஆண்பால் குழப்பம் வந்துடும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் பெண்பாலாகவும் சொல்றதுக்கு என்ன இருக்குது? குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, ஆண்பாலை சொல்றது ஆதாரம் இருக்குது. அப்ப ஷைத்தான்ங்கிற தீய சக்திகள்ங்கிற அந்த தாகூத்துங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திக் கொண்டீர்களே, ஆனால் தீய சக்திகள்ங்கிறது பெண்பாலா பயன்படுத்தப்பட அரபில. அப்ப முடிச்சுகள்ல ஊதுகிற தீய சக்திகளான சைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். முடிச்சுல ஊதுனா என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடு செய்யாம இந்த மாதிரி ஊதி படுத்துங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு கெடுப்பான்ல, வெறும் துன்யாவுக்கு மட்டும்தான் அல்லாட பாதுகாப்பு தேடுவோமா? அந்த சூறா ஓதி இபாதத்துக்கு தேட மாட்டோமா? இவங்க ஒரே இந்த ஒரு நேரத்தில் நிக்கிறாங்க. அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறதுன்னா இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் அதுக்கு மட்டும் நினைக்கிறாங்களே தவிர, அந்த 2 சூறா எல்லா பாதுகாப்பையும் சொல்லி தரக்கூடிய சூறா. அதுலயே ஒரு விஷயம் ஆகிறதுக்குள்ள இருக்கக்கூடாது. சரி நபாதாத்து பில்லு உட்காந்துன்னா இந்த முடிச்சுல ஊதுவான சைத்தான் உட்காந்து 3 முடிச்சு போடுவான். இந்த ஹதீஸுக்கு பொருத்தமா இருக்கல, 3 முடிச்சு போடுவான் இருக்கிறது, அவன் கருப்பான் இருக்கிறது, தூங்குவான் இருக்கிறது, அந்த அர்த்தத்தை செஞ்சுட்டு போனீங்கன்னா குழப்பம் இல்லாம போயிரும்ல. இதே இல்லாத ஒரு சம்பவத்தை கொண்டாந்து 11 முடிச்சு போட்டாங்க, ஒரு முடிச்சு அவிழ்ந்துச்சுன்னு அது இல்ல. 11 முடிச்சு போட்டது ஹதீஸ்ல இல்ல, 3 முடிச்சு போட்டது ஹதீஸ்ல இருக்கு. 3 முடிச்சு போட்டது ஹதீஸ்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஊதுறது இருக்கு, நஃபத்து ஊதுறது, நஃபாசாத்து. நஃபாசாத்துனா நஃபத்துல இருந்து வர்றது. இப்லீஸை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, சைத்தானை பத்தி சொல்லும் பொழுது, தொழுகைக்கு முன்னாடி நீங்க புஸ்தகத்துல படிச்சிருப்பீங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் நஃபஸிஹி வ நஃபஸிஹி, சைத்தானுடைய நஃபஸை ஊதுறதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்னு நம்ம கேட்கிறோம். தொழுகையில தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு துஆ ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க. அந்த துஆவுல என்ன வருதுன்னு கேட்டா, இது அபூ தாவூத், நஸஈ, திர்மிதி, இப்னு மாஜாஹ், அது புகாரி முஸ்லிம்ல இல்ல, வேற நூல்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அபூ தாவூத்ல 659 உதாரணத்துக்காக வேண்டி அபூ தாவூத்ல 659 ஹதீஸ்ல வருது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் மின் நஃபஸிஹி வ நஃபஸிஹி வ ஹம்ஸிஹி அப்படின்னு சொல்லி வருது. அப்ப சைத்தானுடைய சத்தம் போட்டு ஊதுவது, சத்தம் இல்லாம ஊதுவது, அவன் ஊசலாட்டம் பண்றது, பூனை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஊதுதல் என்பது யாருக்கு சொந்தம்? சைத்தானோட சேர்க்கப்பட்டிருக்க நஃபஸ் வருதுல, நஃபஸ்ல தான் நஃபாசாத்து. அப்ப அதுல என்ன நல்லா வருதுன்னா, இந்த சூறாவுக்கு சிகருக்கு சம்பந்தமே இல்ல. ஏன்னு கேட்டா அடுத்த சூறாவில் வரும்போது அல்லது வஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ்னு வருது. மனித உள்ளங்களிலே தீய எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய அவன் விட்டு அதுதான் அவ்வளவு விஷயம். தீய எண்ணங்களை உண்டாக்குவான்னு நாசுல வருது. அதை பழக்கல வேறு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான்னு சொல்லணுமே தவிர, இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிகிர் வைத்தார்கள் என்ற ஹதீஸுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது. இது அது தொடர்பானது இல்ல, இது சிகரத்தான் சொல்லுது என்று எத்தனை அறிஞர்கள் சொன்னாலும் அவங்களாத்தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சுக்கிட்டுலாம் சொல்லல, அவங்களாக சொல்வதை விட நாம் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு சொல்வதை நம்ம ஏத்துக்கணும். நான் சொல்ல நீங்க பார்க்க கூடாது, அவங்களா சொல்றாங்க. ஹதீஸ் என்னன்னு கேளுங்க, உங்கள்ட்ட போய் எங்க சிகிரு செய்யறவங்கன்னு நீங்க அர்த்தம் செஞ்சீங்களே, இந்த அர்த்தம் செய்வதற்கு ஆதாரமா அமைந்த ஹதீஸ் என்னன்னு கேளுங்க. ஹதீஸை காட்டல. இப்ப நாம இந்த முடிச்சுனா இதான்னு சொல்றோம், ஊதுறதா இதுங்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு ஹதீஸை காட்டுறோம். இந்த மாதிரி இருக்கு, உக்கத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. அப்ப முடிச்சுகள்ல ஊதுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த முடிச்சு வச்சுக்கலாம், முடிச்சுக்கு அந்த ஹதீஸ் அதை கூட வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு மூளையில பலவீனம் இருந்துச்சுல, மூளையில ஊதுறான், மூளையில ஊதி குழப்பி விடுறான, மின்சரி நபாலாத்துக்குள்ள உட்காதுன்னா சிந்தனைகளிலே ஊதி கொடுக்கக்கூடியவன். அப்படி இந்த சிந்தனைகள் அர்த்தமும் அந்த உட்கதுக்கு இருக்கிறது. உட்கதுங்கிற வார்த்தைக்கு
முடிச்சுன்னு அர்த்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹதீஸ ஆதாரமா எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஹதீஸ புகாரில் வருது, சைத்தான் போடுறான்ல, நெசமே முடிச்சு சைத்தான் முடிச்சு போடுறாயா, அதாவது அதுதான் பாதுகாப்பு தேடுறோம் அப்படி வச்சுக்கிறீங்க. அல்ல சைத்தான் என்ன செய்வான்னா, நம்ம மூளையில நடந்துட்டு ஏதாவது கெடுப்பான் போட்டு கொண்டு வந்து எல்லா மூலையில நடக்கிறதான எல்லா காரியங்களுமே அங்கதான தீர்மானிக்கப்படுது. நம்ம நல்லது தீர்மானிச்சாலும் கெட்டது தீர்மானிச்சாலும் இடம் இதானே ஏரியா. அப்ப அந்த ஏரியாவில் எல்லாம் பண்றாங்கிறதுனால உக்கதுன்னா இது நஃபாதாத்து பில்லு கூட அர்த்தம் முடிச்சுகளிலே அர்த்தம் செய்யாம மூளைகளிலே செய்யுங்க. மூளைகளிலே வந்து அந்த ஊறி கெடுக்கிறது, ஊருன்னா சைத்தானுடைய ஊருன்னு அர்த்தம் கெடுக்கிறது. மூளைகள்ல கேடு விளைவிக்கக்கூடிய சக்திகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோங்கிறது அந்த சூறாவுடைய அர்த்தமே தவிர அந்த 2 சூறாவுக்கும் சிகிருக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எதுவுமே இல்லை. தஃசீர்கள்